Hello, my dear students and parents. Welcome back to my Future You YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. So, நான் அடுத்த வீடியோவா Form D 6 years courses-உம் Form D post bachelorate course-க்கும் அதே மாதிரி round 1, round 2, round 3 comparison எப்போ அந்த rounds எல்லாம் நடந்துச்சு, டிகிரி கோர்ஸ் எப்ப நடந்துச்சு, பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் எப்ப நடந்துச்சு, இந்த ஃபார்ம் டி கோர்ஸ் எல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா இந்த ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸும் ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாராமெடிக்கல் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு யாரு ஃபார்ம் டி கோர்சஸ் ஜாயின் பண்ணவங்க தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் டிஜிஎன்எம் கோர்சஸ்க்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கம்பேரிசனை அது யாராச்சும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாட்டுவாங்க. என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஏதாச்சும் இம்மிடியட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா அது மூலியமா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 கம்பேரிசன் பாத்தீங்கன்னா டிகிரி கோர்சஸ்க்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 2025 படி 37/2025ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு ஜூலை 12ஓட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டேட்ல மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே இருந்தாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் டேட் வந்து வந்துடும். ஓகே, எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது 30 ஜூலைங்கிறனால 31 இருக்கு. ஸோ டோட்டலி 4 days டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ இப்படிதான், இது ஆல்ரெடி நான் எல்லாமே கிளியரா சொல்லிட்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 8/10 அப்படின்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். செகண்டா தான் என்ன நடக்கும், ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸுக்கும் போஸ்ட் பேச்சுலரேட்டும் ரெண்டு சேர்ந்து தான் நடக்கும். அது வந்து 8/10 அதுக்கப்புறம் தான் நடக்கும். ரொம்ப டேஸ்லாம் டிஃபரன்ஸ் இல்லைங்க, 6 days தான் டிஃபரன்ஸ். 8/10 நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது 8/10 to 11/10 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்றாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் டைம் கொடுக்குறாங்க, 3 days டைம். ஓகே, இவங்களுக்கு வந்து 4/8 டிக்ளேர் பண்ணிட்டாங்களா, 2 day இவங்களுக்கு வந்து டோட்டலா 4 days டைம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 3 days தான் டைம் கொடுக்குறாங்க ஃபார்ம் டி கோர்சஸ்க்கு. அதுக்கப்புறம் 2 daysல வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு எப்ப டிக்ளேர் பண்றாங்க ரிசல்ட், 12/13. இவங்களுக்கும் 2 daysலயே ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க. அடுத்தது டிக்ளேர் பண்ணோன்னா ஜாயினிங் டேட் எப்ப பண்றாங்க, ரிசல்ட் டிக்ளேர் ஆயிருச்சு ஆனா ஜாயினிங் டேட் 18/10 தான். ரிசல்ட் டிக்ளேர் பண்ண அன்னைக்கே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருந்து 8 வரைக்கும். ஆனா இங்க எப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்றாங்க பாருங்க, 13/10/2025. ஸோ இந்த 13ல இருந்து 18/10 வரைக்கும் ஜாயினிங் டேட் 13, 14, 15, 16, 17, 18 6 days டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 13/10ல இருந்து 18/10 வரைக்கும் இந்த ஃபார்ம் டி கோர்ஸும் ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸும் போய் ஜாயின் பண்ணிடலாம் காலேஜ்ல. ஓகே, 10 to 18/10 இந்த டேட்ல வந்து போய் காலேஜ் ஜாயின் பண்ணிடணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பே பண்ணிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ்க்கு எந்த ரேங்க்ல வந்து கிடைச்சது, 1ல இருந்து 11,814 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் டி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. போஸ்ட் பேச்சுலரேட் பாத்தீங்கன்னா 1 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபார்ம் டி 6 இயர்ஸ்க்கு வந்து 200ல இருந்து 79 வரைக்கும் என்ன கிடைச்சது, கட் ஆஃப் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 82.80ல இருந்து 65.39. ஓகே, போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸ் வந்து 100க்கு தான் கட் ஆஃப், இது வந்து 200 கட் ஆஃப். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்ம் டி படிக்கிறவங்க உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மட்டும்தான், நோ கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகே, ரவுண்ட் 1 உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க காலேஜ் எப்ப போய் ஜாயின் பண்ணலாம், 13th அக்டோபர்ல இருந்து 18th அக்டோபருக்குள்ள ஜாயின் பண்ணலாம். உங்க கோர்ஸ் வந்து 13th அக்டோபர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது ரவுண்ட் 2 பாத்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்சஸ்க்கு இங்க எப்ப முடியுது, 18/10 இமிடியேட்டா 10 days கழிச்சு ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 28, 29 வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓபன் பண்றாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஓபன் பண்றாங்க. இந்த 2 daysல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடணும். ஸோ ரவுண்ட் 1ல யாரெல்லாம் காலேஜஸ் செலக்ட் பண்ணலையோ அதுவும் ரவுண்ட் 2ல வந்துடும். ஓகேவா, அப்புறம் 28, 29 தராங்க. அந்த அன்னைக்கே அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்துறாங்க. அந்த 29 அலாட்மெண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு எப்ப போய் நீங்க ஜாயின் பண்ணிடணும், 30/10
ஓகே, அதனால இப்பவே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல பே பண்றதுக்கு. ஓகே, 29, 30 2 days தான் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள போய் நீங்க என்ன பண்ணிடணும், அவங்க கிட்ட அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஒன்லி 2 days தான் டைமு. ஓகே, 30-10 அக்டோபர் அதோடவே நீங்க போய் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 29ல இருந்து 30 அக்டோபர் உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டிக்கு ஒன்லி 2 ரவுண்ட்ஸ் தான், நோ தேர்ட் ரவுண்ட். ஓகேவா, இதில் நீங்க கிளியரா இருக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா 30th அக்டோபரோட எல்லா கவுன்சிலுமே முடிஞ்சிருங்க. நவம்பர்ல இருந்து எல்லாத்துக்குமே ரெகுலர் கிளாஸஸ் போகும். இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 டிஃபரன்ஸ்ல தான் வந்து போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா கம்ப்ளீட்டா எல்லா கவுன்சிலிங்குமே நவம்பரோட முடிஞ்சிரும். ஓகே, அக்டோபர் எண்ட்ல இருந்து முடிஞ்சிரும், நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபார்ம் டி கோர்ஸ்க்கு ஜாயின் பண்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். இந்த மார்க்ஸ் வந்து எதை பொறுத்து பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் இந்த மார்க் போட்டிருக்கோம். சரியா, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம ஃபார்ம் டி டாப் காலேஜ், மிட் காலேஜ், லோ டயர் காலேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்பவே நீங்க டாப், மிட், லோ டயர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.